முன்னால ரோல் பண்ண வேணாம். முன்னால போனா பின்னாடி மாட்டான் பாரு. ஓகே, தேங்க்யூ. என்னடா நான் நடிகனா என்ன நிறைய இயக்குனர் நன்றி, ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. ஆமாம், ஒரு 2-3 விஷயம் பேசணும், சீரியஸாக பேசணும், கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லா. இந்த சினிமாவில் 28 வருஷம். ரைட்மா, ஓகேம்மா. ஓகே ஓகே ஓகே. இந்த சினிமாவில் 28 வருஷம் இருந்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் 2 சல்லடைகளால் நான் மனிதர்களை சல்லடை போட்டு பார்க்குறேன். இந்த 28 வருஷத்துல அந்த 2 சல்லடையில முதல் சல்லடை ஆளுமை. அந்த ஆளுமைன்ற சல்லடையில நான் போட்டு அரைச்சு பார்த்ததுல எனக்கு வெளியே வந்து பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது வந்து கமல் சார், பிசி ஸ்ரீராம், நாசர், இளையராஜா மிக பெரும் ஆளுமைகளாக நான் பார்த்தேன். என்னுடைய 28 வருஷமா இந்த சலடையை போட்டு, இந்த ஆளுமை இந்த சலடையில போட்டு பார்த்துட்டே இருக்கேன். அந்த மனிதர்கள் எப்பொழுதுமே ஆச்சரியப்பட்டு இன்னொரு சலடை அந்த அறத்துல போட்டு சலிச்சு பார்க்க ஒரே மனுஷன் ரஞ்சித். ரஞ்சித் வந்து அவன் தாயின் வயிற்றில் பிறந்த மூத்த மகன் தான், அவன் இளைய மகன். என் சினிமாவில் அறிவான மனிதர்களை நான் பார்த்துருக்கேன், அழுக்கான மனிதர்களை பார்த்துருக்கேன், உண்மையான ஒரு மனிதன் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதில் முதலாக நான் ரஞ்சித் தான் சொல்றேன். நான் ரொம்ப ரொம்ப சிந்திச்சு, நான் யூஸ்வலாக மேடையில் சிந்திக்காம பேசுவேன், ஏன்னா உண்மை பேசணும்னு. இந்த உண்மை ரொம்ப சிந்திச்சு பேசுறேன். இந்த 28 வருஷத்துல நான் பார்த்த பொக்கிஷம் இந்த ரஞ்சித். அவன் என்னோட ஆபீஸ்க்கு வரும்போது அந்த இரவுகள்லாம் அவன் வந்து, நான் எங்கிருந்து வந்தேன், எனக்கு என்ன வேணும், நான் என் இளைஞர்களை எப்படி நான் வழிநடத்துறோம், நான் பிறந்ததுக்கு என்னுடைய சக குடும்பங்களுக்கும் என்னுடைய சக உறவுகளுக்கும் என்ன பண்ணணுன்றது மட்டும்தான் பேசுவோம். ஒரு காசிப் கிடையாது. அந்த டைரக்டர் பயங்கரமா பண்ணிட்டாரு, இந்த நடிகர் பயங்கர, எந்த ஒரு காசிப் கிடையாது. அவன் பேசுறது எல்லாமே அறந்தான். அந்த இரவு ஃபுல்லா என் அசிஸ்டன்ட் டைரக்டர் உட்காந்து அவன் காலு கடையில் உட்காந்து அவன் பேச சண்டை போடுவாங்க, விவாதம் பண்ணுவாங்க. நான் தூரத்துல இருந்து என் குழந்தையை, என் தம்பியை நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரஞ்சித் வந்து எனக்கு எப்பயாவது ஒரு ஃபோன் பண்ணுவான். நான் ஒரு 3 மாசமா ஃபோன் யூஸ் பண்ணுறது. அவன் ஃபோன் பண்ண உடனே அவன் அண்ணான்னு சொல்லுவான். என் லைஃப்ல யாருமே என்னை அந்த அளவு பாந்தமாக ஒரு குரலில் அண்ணான்னு யாருமே சொல்லுவாங்க, அவ்வளவு பாந்தம். ரஞ்சித் வந்து பெரிய மூர்க்கத்துக்குள்ள ஒரு மனிதனா தெரியும், ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் அவன் இன்னும் பால் குடிக்கும் ஒரு குழந்தை. நான் இந்த விழாவுக்கு நிறைய தடவை கூப்பிட்டுருக்கேன். நான் வரலடான்னு சொல்லிட்டே இருந்திருக்கேன். இனிமேல் ஒவ்வொரு விழாவுக்கு நான் வருவேன். முதலாக நான் தான் இங்கே இருக்கேன். இந்த மேடையெல்லாம் கொஞ்சம் கொச்சன்னு செட் பண்ணியிருக்காங்க. நான் சூப்பராக செட் பண்ணியிருக்கேன். நீ அடுத்த வருஷம் நான் தான் இது ஃபுல் ஆர்ட் டைரக்ஷன், நான் தான் கூட இருந்து நடத்துவேன். மனிதர்கள் வருவாங்கன்னு நினைச்சேன். ஒரு பெரிய கடலே வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஞ்சித் அவன் அரசியல் தலைவர் அல்ல, அவன் மக்களை வழிநடத்தி மக்களுக்காக வாழ்ந்து மாண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர். அவனுக்கு அரியாசனம் தேவையில்லை, உங்களுடைய இதயம் என்ற சிம்மாசனம் மட்டும்தான் அவனுக்கு தேவை. அவன் லைஃப் லாங்க அப்படிதான் இருப்பான். எனக்கு தெரியும். அப்படி கீழே உட்காந்து சாப்பிட்றான்னா நாங்கள் கீழே உட்காந்து ஒரு கஞ்சியை சாப்பிட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு மனிதர். அவனை வந்து கம்பேர் பண்ணலாம் இந்தியாவுக்குள்ள இந்த தலைவர் அந்த தலைவர். நான் ஒரே ஒரு தலைவரோட கம்பேர் பண்றேன். ரஞ்சித் மார்ட்டின் லூதர் கிங். அவர் மார்ட்டின் லூதர் கிங் தன் வாழ்நாள் முழுவதும் தன் சகோதரர்களுக்காக
தன் குடும்பத்திற்காக இந்த உலகத்திற்காக வாழ்ந்திருக்க ஒரு மனிதன். ஐ வெரி ப்ரவுட் டு பி ஹியர் ஆன் த ஸ்டேஜ். நான் நிஜ லைஃப்ல ரொம்ப கம்மியான நல்லவர்கள் தான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரஞ்சித்தை நான் எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஐ எம் வெரி மூவ் டு சே திஸ். இங்கே வர குழந்தை நிறைய கொஞ்சிட்டேனா? டேய் உன்னை நான் பொம்பளை இருந்தால் உன்னை கொஞ்சிக்கிட்டே இருப்பேன் ஆக்சுவலாக. ரொம்ப அழகான வாட்சா. நீ உன்னையோட என் கையோட உன் கை தான். என்ன கொடுக்கறது? உயிரை கொடுக்கலாம். ஆனால் நிறைய படம் பண்ணணும். ஆனால் உயிரை கொடுக்க முடியாது. டேய் என்னடா நீ வந்து டேய் நீ செல்லுடா தங்கடா. டே தங்கம். Thank you. Love you. அவர் பாட சொல்லி கேட்கலாமா?